மனோஜ் ரோகிணியை பிரிஞ்சிருக்கீங்க, ஒன்னா சேர்ந்தா அண்ணன் வந்து இந்த கார் வாங்கிக்கிறாரு, வாங்கி கொடுத்துட்டாரு. பாருங்க அண்ணன் காரச்சேவு கூட வாங்கி தர மாட்டான் அண்ணன் காரு. அப்பா உன் கையால முதல் வியாபாரத்தை ஆரம்பிச்சுப்பா. சிவன் சார் சொன்ன மாதிரி இந்த கடை 100 கடையா பெருகணும். அப்பா வாங்கி கொடுப்பா. ஒரு 500 ரூபாய்க்கு பூ கொடுங்க. ஒரு 500 ரூபாய்க்கு பூ கொடுங்க. போதும் கொஞ்சம் பேக் வந்துருக்கு. இது சூப்பர் ஐடியா. நீ வச்சிருப்பா, வச்சு விடுப்பா. திரும்ப சிறகடிக்க ஆசை சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல மீனாக்கும் சிந்தாமணிக்கும் இடையில உருவான புதுசா பூக்கடை ஆர்டர் எடுக்கிற போட்டியில சிந்தாமணி தன் மகளோட பேச்சை கேட்டு அந்த போட்டியில இருந்து பின்வாங்கினதை தொடர்ந்து மீனாக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிருந்தது. இதனுடைய விளைவா மீனா அந்த அபார்ட்மெண்ட்ல கடையை வச்சு அதுக்கான திறப்பு விழாக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணி எல்லாரும் வந்து விஷ் பண்ணி முடிச்சதும் முத்துவோட அப்பா அம்மாவால கடை திறக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரோகிணி அங்க மாசா என்ட்ரி கொடுத்து எல்லாருக்கும் ஷாக் கொடுக்க, ரோகிணி ஏதோ பண்ணதான் வந்திருக்கான்னு எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பில்டர்ஸோட மேனேஜர் சொல்லி தான் வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதை தொடர்ந்து எல்லாரும் காமாகி அவங்கவுங்க வேலையை பார்க்க தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டர்ஸோட மேனேஜர் அங்க வந்து மீனாக்கு வாழ்த்து சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு திரும்பவும் உங்களுடைய ஆர்டரை உங்க மனைவிக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை பத்தி தெரியும், இருந்தாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆர்டர் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்த நிலையில இந்த சீன் மேக்கிங் அப்ப எடுக்கப்பட்ட பிடிஎஸ் வீடியோவை ரீசெண்டா சீரியல் டீம் ஷேர் பண்ணிருக்காங்க. மனோஜ் ரோகிணியை பிரிஞ்சிருக்கீங்க, ஒன்னா சேர்ந்தா அண்ணன் வந்து இந்த கார் வாங்கிக்கிறாரு, வாங்கி கொடுத்துட்டாரு.